ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பைனரி சர்ச் ட்ரீனா ரெண்டு காம்போனன்ட்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு லோயராக இருக்கணும், ரைட் சைடு ஹையராக இருக்கணும். நோ டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் அலோட் இன் பைனரி சர்ச் ட்ரீ. ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் இதில் ட்ராவல்ஸில் பொறுத்தவரை 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன ட்ராவல்ஸ்னால் இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். அந்த சக்சஸர் அதில் வரதில் மெயினான காம்போனன்ட்ஸ் என்னென்னா இந்த விசிட்டிங்கை பொறுத்து தான் இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும். விசிட்டிங், ஸோ எப்படின்னா இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் விசிட், செகண்ட் டைம் விசிட், தேர்ட் டைம் விசிட், அப்படி தான் கால்குலேட் பண்ணணும் அதை. இப்போ இன் ஆர்டருங்கிறது செகண்ட் டைம் விசிட், ப்ரீ ஆர்டருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் விசிட், போஸ்ட் ஆர்டருங்கிறது தேர்ட் டைம் விசிட். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த நோட்ஸை ஃபில் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்கன்னா லெஃப்ட் ரைட் வர மாதிரி அதை செஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஐடியாஸ் கிடைக்கும். லெஃப்ட் ரைட் வர மாதிரி பண்ணிடணும் எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இப்போ இந்த கிராஃப் கொடுத்து வாட் இஸ் த இன் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் எங்கே என்ட்ரு ஆவேன்? ரூட்ல என்ட்ரு ஆவேன். ஓகே, ரூட்ல என்ட்ரு ஆகிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்? அப்படியே வரேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 20 பார்த்துருக்கேன், உள்ளே வரேன். இப்போ வர ஃபர்ஸ்ட் டைம் 8 பார்க்குறேன், உள்ளே வரேன். ஃபர்ஸ்ட் டைம் 4 பார்க்குறேன். இதுக்கு லெஃப்ட் சைடு ஒன்றுமே இல்லை, ஸோ அதனால் இப்போது செகண்ட் டைம் பார்க்குறேன். ரைட் சைடு எதுவுமே இல்லை, தேர்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த 4 நான் எப்படி விசிட் பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டேன், செகண்ட் விசிட் பண்ணிட்டேன், தேர்ட் விசிட் பண்ணிட்டேன். அப்படியே வரேன், 8 வரேன். எத்தனை விசிட் இது? ஆக்சுவலி செகண்ட் விசிட். அப்படியே வரேன், 12 ஃபர்ஸ்ட் விசிட் பார்க்குறேன், 10 ஃபர்ஸ்ட் விசிட் பார்க்குறேன், 10 செகண்ட் விசிட், 10 தேர்ட் விசிட், 12 செகண்ட் விசிட், 14 ஃபர்ஸ்ட் விசிட், 4 ஃபர்ஸ்ட் 14 ஃபர்ஸ்ட் விசிட், 14 செகண்ட் விசிட், 14 தேர்ட் விசிட், 12 தேர்ட் விசிட், 8 தேர்ட் விசிட், 20 செகண்ட் விசிட், 22 ஃபர்ஸ்ட் விசிட், செகண்ட் விசிட், தேர்ட் விசிட், 20 தேர்ட் விசிட். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்ததில் ஃபர்ஸ்ட் சொல்றது எல்லாமே ப்ரீ ஆர்டர், செகண்ட் சொல்றது எல்லாமே இன் ஆர்டர், தேர்ட் சொல்றது எல்லாமே போஸ்ட் ஆர்டர். இதுதான் என்னுடைய சீக்வன்ஸோட ஆர்டர். இப்போ இந்த வேல்யூஸ்க்கு இன் ஆர்டர் எடுங்கன்னு சொன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இன் ஆர்டர்னா செகண்ட் விசிட்டா? இன் ஆர்டர்னா செகண்ட் விசிட். 20க்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் விசிட் டோன்ட் கன்சிடர். 8க்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் விசிட் கன்சிடர் பண்ண வேணாம். 4க்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் விசிட் கன்சிடர் பண்ண வேணாம். 4க்கு வரீங்க, செகண்ட் விசிட் கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 4, 4ஓட தேர்ட் விசிட் தேவையில்லை, 8ஓட செகண்ட் விசிட் தேவை. அதே மாதிரி 12ஓட ஃபர்ஸ்ட் விசிட் தேவையில்லை, 10ஓட ஃபர்ஸ்ட் விசிட் தேவையில்லை, செகண்ட் விசிட் தேவை. 12ஓட செகண்ட் விசிட் தேவை, 14ஓட ஃபர்ஸ்ட் விசிட், 14ஓட செகண்ட் விசிட் தேவை, 14ஓட தேர்ட் விசிட் தேவையில்லை, 12ஓட தேர்ட் விசிட் தேவையில்லை, 8ஓட தேர்ட் விசிட் தேவையில்லை, 20ஓட செகண்ட் விசிட் தேவை, 22ஓட ஃபர்ஸ்ட் விசிட் தேவையில்லை, செகண்ட் விசிட் தேவை. இப்படிதான் இன் ஆர்டர். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் விசிட் எடுத்தோம்னா அது ப்ரீ ஆர்டர், தேர்ட் விசிட் எடுத்தோம்னா போஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல ஒர்க் ஆகும். இல்லை வேற எதுவும் பெரிய லாஜிக் கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். இதுல இன் ஆர்டர் சக்சஸர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர்ல வேல்யூஸை செட் பண்ணிடணும். இன் ஆர்டர்ல வேல்யூஸை செட் பண்ணிடணும். சக்சஸர்னா அதை ஃபாலோ பண்ணி வர எலமெண்ட்ஸ். ஓ வாட் இஸ் த இன் ஆர்டர் சக்சஸ் ஆஃப் 8 அப்படின்னு என்ன ஆன்சர்? 10. வாட் இஸ் த இன் ஆர்டர் சக்சஸ் ஆஃப் 12னா 14. வாட் இஸ் இன் ஆர்டர் சக்சஸ் ஆஃப் 20னா 22. அதே இன் ஆர்டர்ல ப்ரெடியூசர்னா என்னன்னா பிஃபோர் எலிமெண்ட்ஸ். வாட் இஸ் த இன் ஆர்டர் ப்ரெடியூசர் ஆஃப் 8னா 4. ஸோ பிஃபோர் உள்ள எலிமெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இன் ஆர்டர் சக்சஸர், இன் ஆர்டர் ப்ரெடியூசர்னா ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர்ல செட் பண்ணிட்டு பிஃபோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் எலிமெண்ட்ஸ் டிசைட் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த பைனரி சர்ச்சில் சக்சஸர் கான்செப்ட், இன் ஆர்டர் சக்சஸர் அண்ட் இன் ஆர்டர் ப்ரெடியூசர் கான்செப்ட். ஸோ இது சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்குறான். ஸோ அதனால் ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வருவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பைனரி ட்ரீ ஃப்ரம் போஸ்ட் ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர். அவன் 2 ஆர்டர் கொடுத்துட்றான், போஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்றான், இன் ஆர்டர் கொடுத்துட்றான். அவன் நம்மகிட்ட கேட்குறான் ப்ரீ ஆர்டர் கேட்பான். ஸோ அந்த மாதிரி 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு தேர்ட் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண சொல்லுவான். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ப்ரீ ஆர்டரோட சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க.
ப்ரீஆர்டரோட சீக்வன்ஸில் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி இது போஸ்ட் ஆர்டர், ப்ரீஆர்டர் கிடையாது. போஸ்ட் ஆர்டர் தான் நம்ம வச்சுருக்கோம் டேட்டு ஃப்ரம் போஸ்ட் ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர். ஸோ போஸ்ட் ஆர்டர் என்ன மீனிங் அப்படின்னா, ரூட் நோட் எங்கேருந்து இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து இருக்கும். போஸ்ட் ஆர்டர்னா ரூட் நோட் லாஸ்ட்லேருந்து இருக்கும், ப்ரீஆர்டர்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கும். இன் ஆர்டருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன கெஸ் பண்ணலாம்னா, இன் ஆர்டர்னா ரூட் எலமெண்ட் எங்கே இருக்கும், மிடில் இருக்கும். அதை மட்டும் சொல்லலாம். கண்டிப்பாக இதுவாக இருக்காது, பட் சம்வேர் இன் த மிடில். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரூட் நோட் ஆல்வேஸ் இந்த போஸ்ட் ஆர்டர் என்ன இருக்கும், லாஸ்ட்ல இருக்கும். ப்ரீஆர்டர்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகே ஓகே, இது சிம்பிள் தான். இப்போ கையில இன் ஆர்டர் கொடுத்துட்டான், ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டான். இப்போ ரெண்டுத்தையும் வச்சு நான் என்ன செய்யணும், பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரி. இப்போ நம்மள்கிட்ட கையில என்ன ஹிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, 8 தான் ரூட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூட் எலமெண்ட், 8. அப்ப என்ன செய்யணும், இந்த சீக்வன்ஸ்ல 8 எடுத்துக்கங்க, அதுதான் ரூட் எலமெண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே கொண்டு வந்துடணும். என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, 9, 5, 1, 7, 2, 12. இது எல்லாமே அதோட லெஃப்ட் சைடு வேல்யூஸ். 4, 3, 11 இது எல்லாமே அதோட ரைட் சைடு எலமெண்ட்ஸ். இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. 8 is the root and left side element கண்டுபிடிச்சாச்சு, ரைட் சைடு element கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தத எந்த ரூட் வரும்னு சொல்றாங்கன்னா 4ங்கிறது வரும்னு சொல்றாங்க. இப்போ 4ங்கிறது இங்க உள்ள எலிமெண்ட்ஸ்ல 4 தான் ரூட்ன்ட்டாங்க. அப்போ லெஃப்ட் சைடுல ஒண்ணுமே இல்ல, ரைட் சைடுல என்ன வேல்யூஸ் இருக்கு, 3 and 11 இருக்கு. அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, 11 is the rootனு சொல்லிட்டாங்க. அப்போ 3, 11 இருந்து என்னவா மாறும் அப்படின்னா 11 மாறிடும், 3 என் சைடு வந்துடும், லெஃப்ட் சைடில் வந்துடும். புரியுதா உங்களுக்கு, பிரிச்சுட்டே வரணும், அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டே வரணும். இப்போ நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சோம், 8ஓட லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம், ரைட் சைடு என்ன கண்டுபிடிச்சோம். அடுத்த ரூட்டை வச்சு நான் என்ன 4 வச்சு கண்டுபிடிச்சேன், அந்த சப்பார்ட்ல எது ரூட் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். இந்த சப்பார்ட்ல எது ரூட் எலமெண்ட்ஸ், 4 is the root elements, அதனால மேல கொண்டு வந்துட்டேன். அப்போ 4 ரூட் எலமெண்ட்ஸ்னா 4க்கு ரைட் சைடு என்ன இருக்கும், 3 and 11 இருக்கும். 4 ரூட் எலமெண்ட்ஸ் ரைட் சைடுல 3 and 11 இருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன செஞ்சேன், 11 is the root element அடுத்த பாயிண்ட் கொடுக்குறோம். அப்போ 4க்கு என்ன வரணும், 11 வரணும். இப்போ 4க்கு 11 வந்துருச்சு அப்படின்னா 11ஓட லெஃப்ட் சைடு என்ன பேலன்ஸ் இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும். அதனால போட்டாச்சு, ரைட் சைடுல எதுவுமே இருக்காது. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். அடுத்து என்ன செய்யறோம், 3 is the root element சொல்றாங்க. obviously வேற ஆப்ஷனே கிடையாது, 3 தான் இருக்கு, ரூட் எலிமெண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஓவர், புரியுதா, சைடு ஓவர். அடுத்த வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 5. இது உள்ளதுலயே அடுத்த ரூட் எது, 5. இப்போ 5 எங்க வரும், இந்த இடத்துல வரும். இப்போ 5 வந்துச்சுன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னா நம்ம லெஃப்ட்னு போட்டுறலாம், ரைட்னு போட்டுறலாம். இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, 5ஓட லெஃப்ட் சைடுல ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. வாட் இஸ் எலிமெண்ட், 9. அப்போ ரிமைனிங் எல்லா எலிமெண்ட்ஸ்ல இருக்கு, ரைட் சைடுல இருக்கு. அடுத்து என்ன செய்யணும், 5 முடிஞ்சா என்ன வேல்யூ சொல்றான், 7 சொல்றான். இப்போ 5க்கு கீழ என்ன வரும், 7 வரும். 7 வந்துடுச்சுன்னா 7ஓட லெஃப்ட் சைடுல ஒன்னு தான் இருக்கு, அதை போட்டுடலாம். ரைட் சைடுல நம்ம 2 இருக்கு, எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, நான் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறீங்க. கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா எழுதி போறீங்க, ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணி போட்டுடலாம், 2 எலிமெண்ட்ஸ்னா எதுவும் தெரியாதவங்க போட முடியாது. நெக்ஸ்ட் 12 is the root element சொல்லிட்டான். அப்போ 7க்கு பக்கத்துல அடுத்த ரூட் என்ன வரணும், 12 தான் வரணும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, 2 இருக்கு, அதை நம்ம டைரக்டா போட்டுடலாம். ஐடியா கிடைக்குதா. அடுத்த எலிமெண்ட்ஸ் என்ன, 2. ஆப்வியஸா 2 தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒன்ஸ் அது நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு, வேல்யூஸ் எல்லாமே செட் ஆயாச்சு. என்ன செஞ்சிடலாம், எல்லா வேல்யூஸ் வந்துடுச்சுன்னா ஒன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 எலிமெண்ட்ஸ் ரன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த வேல்யூவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க,
போஸ்ட் ஆர்டர்னா ரூட் எலிமெண்ட் லாஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரூட் நம்ம எடுத்துக்கோங்க. அதுக்கு எவ்வளவு லெஃப்ட் சைடில் இருக்கு, எவ்வளவு ரைட் சைடில் இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல எது ரூட் எலிமெண்ட்ஸ், அது ரெண்டா பிரிங்க. அதுல எது ரூட் எலிமெண்ட், அதுல ரூட் எலிமெண்ட் போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா until we receive one element either at left side or at right side. ரெண்டுத்துல ஒரு எலிமெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துருச்சுன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா அதுக்கப்புறம் ஆப்ஷன் கிடையாது, ஒன்று தான் இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு தான் போட்டாலும் லெஃப்ட் சைடு தான் போட்டாலும் அப்படி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுல நமக்கு ப்ரீ ஆர்டர் வேணும்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, எத்தனாவது விசிட் ப்ரீ ஆர்டர்னு சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் விசிட். இப்போ இதுதான் உங்களுடைய ட்ரீ. உள்ள எங்க என்டர் ஆவீங்க, இங்க என்டர் ஆவீங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் விசிட்டிங் 8 னா அப்போ என்ன வேல்யூ, ஃபர்ஸ்ட் விசிட் 8. அப்படியே கீழே வரீங்க. நெக்ஸ்ட் 5 கீழே வரீங்க. 9 செகண்ட் விசிட், ஃபர்ஸ்ட் விசிட். 1 ஃபர்ஸ்ட் விசிட், 7 செகண்ட் விசிட், 12 ஃபர்ஸ்ட் விசிட், 2 ஃபர்ஸ்ட் விசிட், 12 third visit, 7 third visit, 5 third visit, 8 second visit, 4 first visit, 11 first visit, 3 that's it. Then what is the value, what is this value, this value is pre-order. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்றான், ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்றான். எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க ட்ரீயை? இதுதான் ரூட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரூட் எலிமெண்ட், ரெண்டாவது ரூட் எலிமெண்ட், தேர்ட் ரூட் எலிமெண்ட், இந்த மூமெண்ட்ல போகணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இன்ஆர்டருங்கிறது எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர்ல வரும். பட் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. சில நேரங்களில் கொஸ்டின்ஸ்லேயே இன்ஆர்டர், சில இதில் பார்த்தீங்கன்னா இன்ஆர்டருங்கிறது கொடுக்கல அப்படின்னா இன்ஆர்டர் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 5 1 இருக்குல்ல, எப்படி மாற்றுவீங்க, 1 2 3 4 5 இந்த மாதிரி ஆர்டரில் செட் பண்ணிடணும். கொடுக்கலனா, கொடுத்துட்டா அப்படி தான் யூஸ் பண்ணணும், கொடுக்கலனா அப்படி மாற்றிடணும். புரியுதா? டவுட் இருக்கா அதில்?